அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் 2 அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். சாப்டர் 7 ஜாப் பேட்ச் அண்ட் கான்ட்ராக்ட் காஸ்டிங். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 7.73, எக்ஸசைஸ் நம்பர் 7. ப்ரிப்பேர் ஏ ஜாப் காஸ்ட் ஷீட். இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஜாப் காஸ்ட் ஷீட் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். மெட்டீரியல் ஒரு 2000 கொடுத்துருக்காங்க. லேபர் வந்து 50 ஹவர்ஸு, 10 பெர் ஹவர்ஸ். ஒரு ஹவருக்கு வந்து 2 ரூபா அப்படி சொல்லி 10 ரூபா அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் வந்து 100% ஆஃப் வேஜஸ். வேஜஸ் அப்படின்னாலும் லேபர்னாலும் ஒன்று தான். அப்போ ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸோட வேல்யூ வந்து லேபர் வேல்யூலேருந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் வந்து 60% ஆஃப் ஒர்க் காஸ்ட். ஒர்க் காஸ்ட்டோட வேல்யூலேருந்து 60% ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் அமௌண்ட்டாக எடுத்துக்கணும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் வந்து 20% அண்ட் சேல்ஸ் வேல்யூலேருந்து 20% வந்து ப்ராஃபிட் அமௌண்ட்டை எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டீட்டெயில்ஸ். இப்போ இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஜாப் காஸ்ட் ஷீட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஆன்சர் கால்குலேஷன் ஆஃப் ஜாப் காஸ்ட் ஷீட்டு. நம்ம இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை ஃப்ரேம் பண்ணிப்போம். பர்டிகுலர்ஸ் அண்ட் ருபீஸ் காலம். ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் அந்த 2000 எடுத்துகிட்டு வந்து நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து லேபர் வேஜஸ் ரெண்டுமே ஒன்று தான். 50 ஹவர்ஸு, ஒரு ஹவருக்கு வந்து 10 ருபீஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ 50 × 10 வந்து 500 அப்படின்னு அர்த்தம். அப்போது மெட்டீரியல் லேபர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைம் காஸ்ட் வந்து 2500 கிடைக்கும். ப்ரைம் காஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸை ஆட் பண்ணணும். ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் வந்து 100% ஆஃப் வேஜஸ் சொல்லியிருக்கிறாங்க. வேஜஸ்னாலும் லேபர்னாலும் ஒன்று தான். அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த 500 வந்து லேபர் வேல்யூ நம்ம எடுத்துப்போம். அதே 100 டிவைடட் பை 100 அது நம்ம மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. டேரெக்டாக அப்படியே 500 எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ ப்ரைம் காஸ்ட்டில் வந்து ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 3000 வரும். இதுக்கு பேர் வந்து ஒர்க் காஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது நம்ம ஒர்க் காஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்தது ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60% ஆஃப் ஒர்க் காஸ்ட்டோட வேலையிலேருந்து 60% வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கொஸ்டினில் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒர்க் காஸ்ட் வந்து 3000, அதில் 60% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1800, 1800 ரூபா. அப்போ ஒர்க் காஸ்ட்டில் ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் அமௌண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இல்லை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 4800. ஆனால் நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து 20% ஆன் சேல்ஸ்னு சொல்லிட்டு கொஸ்டினில் சொல்லியிருப்பாங்க. ஸோ 20% ஆன் சேல்ஸ் அப்படின்னும் போது ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேல்யூ வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தான். அப்போ நம்ம வந்து சேல்ஸோட அமௌண்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிப்போம். ப்ராஃபிட் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸு டிவைடட் பை 100 மைனஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்ட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ இப்போ நம்மக்கிட்ட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 4800 இருக்குது. டினாமினேட்டர் 100ஓட வேல்யூலேருந்து நம்ம 20% ப்ராஃபிட் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜாக கழிச்சுப்போம். அப்போ 100ல் 20 போயிடுச்சுன்னா 80. ஸோ அப்போ நம்ம 20% தான் ப்ராஃபிட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது மல்டிப்ளை வித் 20. அப்போ 4800 டிவைடட் பை 80 இன்ட்டு 20 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 1200 வந்து ப்ராஃபிட் வேல்யூ கிடைக்கும். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் ப்ராஃபிட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சேல்ஸ் வேல்யூ கிடைக்கும். அப்போ ஜாப் சேல்ஸ் வேல்யூ வந்து 6000. தட்ஸ் ஆல்.